மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். கோபுரம் TV.com நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். நாம் இந்த தெய்வத்தின் குரல் பகுதியிலே இன்றைக்கு பார்க்க இருக்கும் ஒரு விஷயம், நோய் தீர்க்கும் முறை, நோய் தீர்க்கும் மந்திரங்கள். நோய் நொடிகளிலிருந்து நாம் விடுபடுவது எப்படி? இதை மகா பெரியவர் ரொம்ப எளிமையாக, அவர் டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர், அதனால் அவரை பற்றி நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லியிருக்கின்ற இந்த விஷயங்கள் குறிப்பாக நோய்கள் தீர, அவர் என்ன சொல்கிறார் மகா பெரியவர், நோய்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சுகர், பிபி இதெல்லாம் ரொம்ப காமனாக போயிடுச்சு, எல்லாருக்கும் இருக்குது. பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்கிறான். ஆனால் இப்போ இதெல்லாம் இந்த நோய் நொடிகளிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்வது? இப்போது ஒருத்தருக்கு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது மகா பெரியவர் சொல்கிறார் ரொம்ப அழகாக. அவர் சில பேர் என்ன பண்ணுவான், இங்கிலீஷ் மருந்துக்கு போவான். சில பேர் என்ன பண்ணுவான், எனக்கு இங்கிலீஷ் மருந்து அலோபதி ஒத்துக்காது சார், நான் ஆயுர்வேதத்துக்கு போகிறேன்னு ஆயுர்வேதத்துக்கு போவான். சில பேர் என்ன பண்ணுவான், ஜோசியக்காரங்கள்ட்ட போவான். அவர் ஜாதகத்தை எடுத்துன்னு போய், சார் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் வியாதி வந்துகிட்டே இருக்குது சார், அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் சார், இந்த கட்டை எங்கே இருக்குது, அந்த கட்டை எங்கே இருக்குது, இதெல்லாம் நான் சொல்கிறது இல்லைங்க, மகா பெரியவர் சொல்லிட்டே வர்றதெல்லாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான், இந்த மாந்திரீகர்கள், இந்த மந்திரம் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போவான். அவன் என்ன சொல்லுவான், மாந்திரீகர்கள் என்ன சொல்லுவான், இந்த வியாதி உங்கள் இதில் யாரோ செய்வனை பண்ணியிருக்காங்க, ஏவல் பண்ணியிருக்காங்க, சூன்யம் வச்சுருக்காங்க அப்படின்னு மந்திரக்காரன் அவன் இதில் சொல்லுவான், அவன் பாஷையில் சொல்லுவான். ஜோசியக்காரர்கிட்ட போனீங்கன்னா, இந்த கிரகம் இங்கே மோசமாக இருக்குது, இந்த கிரகம் ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருக்குது, அதனால் வியாதி வரதான் செய்யும், இது பூர்வ ஜென்ம கர்மம், இதெல்லாம் ஜோசியக்காரன் சொல்லுவான். அலோபதி டாக்டர் சொல்லுவார், உடனே இதுக்கு ஆன்டிபயோட்டிக் போடணும், ஒரு 10 நாள் கோர்ஸ் போடணும், 15 நாள் கோர்ஸ் போடணும், சரியாயிடுவார். ஆயுர்வேதத்துக்கு போனீங்கன்னா அவரோட பாஷையில் என்ன சொல்லுவார், 48 நாள் ஒரு மண்டலம் இந்த மருந்தை சாப்பிடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகா பெரியவர் ரொம்ப அழகாக 4 பேரையும் கம்பேர் பண்ணுறாரு. கடவுளை பொறுத்தவரை அப்போது சில பேர் சொல்லுவான், ஏன் சார் எங்கள் குடும்பத்துக்கே நோய் வருது, நாங்களே பாதிக்கப்படுறோமே அப்படின்லாம் சொல்லுவான். மகா பெரியவரோட உபன்யாசனம் சொல்கிறார், யாருக்கும் கடவுள் தனியாக தீங்கு செய்வதில்லை, யாருக்கும் செய்யறதில்லை. கடவுளை பொறுத்தவரை இது பல உதாரணங்களை சொல்லி மகா பெரியவர் தெளிவுபடுத்துகிறார். கடவுளை பொறுத்த வரைக்கும் என்ன, அவருக்கு நல்லவனும் ஒன்று தான், கெட்டவனும் ஒன்று தான், அவருக்கு ஒரே தராசு தான். அவர் மனிதனை மனிதனாக பார்க்கிறார். அவன் நல்லவன் கெட்டவன் கடவுள் பாகுபாடு பார்த்து யாருக்கும் நல்லதும் செய்வதில்லை, தனியாக கெடுதலும் செய்வதில்லை. இது மகா பெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் எப்படின்னு. இப்போது இந்த மண் பாண்டம் செய்கிற குயவன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான், களிமண்ணை மொத்தமாக உருட்டுவான். அவன் இந்த களிமண்ணை உருட்டும் போது அவன் இது இந்த களிமண் பானைக்கு, இந்த களிமண் பொம்மை பண்ணுறதுக்கு, இந்த களிமண் பாத்திரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு தனித்தனியாக வேறுபடுத்தி அவன் களிமண்ணை பிசையறது இல்லையா. இதே தான் அவர் அழகாக சொல்கிறார். கடவுளுக்கும் அதே தான். கடவுள் படைக்கும் பொழுது மனிதனை ஒரே பிறவியாகத்தான், மனித பிறவியாகத்தான் படைக்கிறார். அதில் நல்லது கெட்டது, இந்த முன்ஜென்ம கர்மம் பின்ஜென்ம கர்மம் இதெல்லாம் கடவுள் பார்த்து பண்ணுறதில்ல. நல்லவன் கெட்டவன் கடவுள் பாகுபாடு பார்க்குறதில்ல. ஆனால் நம்ம பண்ணுற வினைகள் தான் நமக்கு நோயாக வருகிறது, இந்த கர்மமாக வருகிறது என்று மகா பெரியவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்படி இந்த மண்பாண்டம் செய்கிறவன் அந்த ஒவ்வொரு மண் எடுத்து இது பானைக்கு, இது பொம்மைக்கு, இது விளக்குக்கு அப்படின்னு தனித்தனியாக பண்ணுறானோ, அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிறது தான்றார். நம்ம பண்ணிக்கிறது தான் நமக்கு நோயாக வருகிறது. நம்முடைய கெட்ட வழக்கங்கள், ஒழுக்கமின்மை இதெல்லாம் தான் நமக்கு வருதுன்னு மகா பெரியவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் இதற்கு எல்லாத்துக்கும் மகா பெரியவர் ஒரு தீர்வு சொல்கிறார். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். குறிப்பாக இந்த மாந்திரிகர்கள் போய் பார்த்தால், இந்த மாந்திரிகர்கள் என்ன சொல்லுவான், பில்லி சூனி ஏவல் அது தாக்கியிருக்கு அப்படின்னு மகா பெரியவர் ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்தை சொல்கிறார். நானும் என்னுடைய கோபுரம் TV.com ரசிகர்கள், ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது இதன் மூலம் என்னவென்றால், மகா பெரியவர் சொல்லி இந்த செய்வினை, ஏவல், மந்திரம்
எது யார் பண்ணாலும் சரி, காமாட்சி முன்னாடி போய் நின்னேன்னா அத்தனையும் காமாட்சி நீக்கி விடுவாள் என்று உறுதி பிரமாணம் செய்கிறார் மகாபெரியவர். சரி, இது எப்படின்னு அவர் சொல்றார் தெரியுமா? இந்த மாந்திரிக சக்தி, இந்த தாந்திரிக சக்தி இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அதர்வணக்காளி என்ற தெய்வத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நீங்கள் ஆதில புராணங்களை பார்த்தால், ஆதி இதிகாசங்களை பார்த்தால் இந்த முப்பெரும் தேவியர் என்று சொல்வார்கள். சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா. அதே மாதிரி முப்பெரும் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இல்லையா? இப்போ இந்த முப்பெரும் தெய்வங்கள், முப்பெரும் தேவியர், இந்த 6 சக்தியும் படைச்சது யார் அப்படின்னா ஆதிசக்தி என்ற ஆதிபராசக்தி. இந்த ஆதிபராசக்தி தான் காமாட்சின்றார். இந்த லலிதாம்பிகை தான் காமாட்சி, இந்த ஆதிபராசக்தி தான் காமாட்சின்றார். அப்போது எப்போ சிவன் பிரம்மா விஷ்ணுவை படைச்சாலோ, எப்போ சரஸ்வதி லக்ஷ்மி துர்கையை படைச்சாலோ, அப்போவே இந்த தீய சக்திகளுக்காக படைக்கப்பட்ட காளி அதர்வணக்காளி என்று மகாபெரியவர் அழுத்தம் திருத்தமாக உறுதிபட கூறுகிறார். அப்போ இந்த அதர்வணக்காளி யார் கீழே வருது? ஆதிபராசக்தி கீழே வருது. இந்த ஆதிபராசக்தி யார்? லலிதாம்பிகை. இந்த லலிதாம்பிகை யார்? காமாட்சி. அப்போ மகாபெரியவர் என்ன சொல்கிறார்? நீ காமாட்சி முன்னாடி போய் நின்னா எந்த நோயாக இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய நோயாக இருந்தாலும் சரி, தீர்க்கவே முடியாத நோயாக இருந்தாலும் சரி, மகாபெரியவர் இந்த இடத்துல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். எது தீர்க்க முடியாத நோய்? ஒன்றுமே கிடையாதுன்றார் மகாபெரியவர். காமாட்சி நினைச்சாச்சுன்னா அவனுக்கு எந்த நோயும் வராதுறான்றாரு. அப்போது நீ காமாட்சி முன்னாடி போய் நின்னா நோயே வராது அப்படின்னா அப்போ நோய் தீர்க்கிறது அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மகாபெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் தன்னோட பகுதி தெய்வத்தின் குரல் 6வது பகுதியிலே. காமாட்சி மாதிரி ஒரு பெரிய மருத்துவச்சி கிடையாதுன்னு சொல்கிறார். பிள்ளை பேரிலிருந்து மகப்பேரிலிருந்து நோய்கள் தீர்க்கும் வரை அவளை மாதிரி ஒரு பெரிய மருத்துவச்சி இந்த லோகத்திலேயே கிடையாது என்று மகா பெரியவர் அடித்து சொல்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார்? எந்த நோய் வந்தால் என்ன, நோய்க்கு ஒரே மருந்து காமாட்சி தரிசனம். சரி, அதை விட மகா பெரியவர் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாரு. உங்களுக்கு காமாட்சி பார்த்து எனக்கு நோய் தீரணும் அப்படின்றதுல உங்களுக்கு சமாதானம் வரலையா? அப்போ என்ன சொல்கிறார்? நீங்கள் காமாட்சியை பார்த்து அந்த காமாட்சியுடைய சன்னதிக்கு சென்று காமாட்சிக்கு பூவோ மாலையோ உங்களால் என்ன இயன்றதோ அதை காமாட்சிக்கு நீங்கள் அர்ப்பணம் செய்தால், அல்லது கோவிலுக்கு செல்லாமலேயே உங்கள் வீட்டிலேயே காமாட்சியை உங்களது அனுபவபூர்வமாக மனத்தளவிலே நீங்கள் காமாட்சியை வழிபட்டால் சத்தியமாக எந்த நோயும் வராது. குறிப்பாக அந்த நோய்க்கு அவர் சொல்லியிருக்கும் ஒரு மருந்து, சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த ஸ்லோகம் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகிறது? இதை குறித்து கொள்ளுங்கள். இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே காமாட்சிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுவாளாம். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தையாக, ஒரு தாயாக, ஒரு மருத்துவச்சியாக சத்தியமாக காமாட்சி இருப்பாள் என்பது நிச்சயம் என்று மகா பெரியவர் சொல்கிறார். அவருடைய சொல்லை பின்பற்றி நாமும் தினமும் அம்பாளை காமாட்சியை நாம் பிரார்த்திப்போம் என்று சொல்லி நோய் இல்லாமல் வாழ மகா பெரியவரை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். மகா பெரியவா அருளிய தெய்வத்தின் குரல். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.